அதாவது இயேசுவை யாரெல்லாம் கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கலையோ அவங்கள இயேசு நரகத்தில் போட்டு நித்திய காலமாக கொடுமைப்படுத்த போகிறார் அப்படின்னு பைபிள் சொல்கிறது பெரும்பாலான கிறிஸ்தவங்களுக்கு தெரியாது. இது தெரியாமல் அவங்க அந்த கடவுள் ரொம்ப நல்லவர் நினச்சி வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பைபிள் இந்த கடவுளை பற்றி இப்படி தான் சொல்லுது அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த கிறிஸ்தவங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்க. என்ன கேட்குறாரு பாருங்கள், அப்படி எங்கடா பைபிளில் சொல்லியிருக்கு, வசனம் காட்டு. இன்னொருத்தர் அதுக்கு கீழே கேட்குறார், ஆதார வசனம் காட்டுங்கள். அப்போ இந்த 2 பேரும் பைபிள் அப்படி சொல்லலை அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேருமே கிறிஸ்தவர்கள். ஆனால் இயேசு தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு பைபிள் சொல்கிறது இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் இவங்க என்கிட்ட பைபிள் அப்படி சொல்லுது அப்படிங்கிறதுக்கு பைபிள்லேருந்து வசன ஆதாரத்தை காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. வேறொரு கிறிஸ்தவர் என்கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்கள், நரகத்திற்கு போவார்கள் என்று வேதம் சொல்வதற்கு ஆதாரம் உள்ளதா? அப்போது நான் நரகம் போவேன்னு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாருன்னு கேட்டார். அவரும் சரி, இப்போ நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்வதற்கு ஆதாரம் உள்ளதான்னு கேட்குறாரு. இவரும் சரி. இந்த 2 கிறிஸ்தவர்களுக்கும் பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதே தெரியல. இயேசு தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நரகத்துக்கு அனுப்புவார்னு பைபிள் சொல்கிறத இவங்க படிக்கலை. வேற ஒருத்தர், தன்னை வணங்காதவர்களை கடவுள் நரகத்தில் போட்டு விடுவார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் என்று சொல்வதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் கடவுள் அப்படி எங்கும் சொல்லவில்லை. நீங்கள் வசனங்களை தவறாக புரிந்துள்ளீர்கள் என்று நினைக்கிறேன். அப்ப பல கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுடைய கையில இருக்கிற பைபிள் என்ன சொல்லுதுங்கிறதே தெரியல. ஆமா லெனின் ஐயா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். பாதி கிறிஸ்தவர்களுக்கு அரைகுறை கிறிஸ்துவர்களா இருக்குது. காரணம் யார் தெரியுமா? உங்களை போன்ற போதகர்கள் தான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 20 வருஷமா இந்த மாதிரி ஆண்டவரை ஏத்துக்காதவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வசனத்தையும் எடுத்து காட்டியிருந்தீங்கன்னா இது முக்கால்வாசி பேர் திருந்திருப்பாங்க. ஸோ கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்க கண்டிப்பா நரகம் தான் போவாங்க. அதனுடைய எச்சரிப்பா தான் எல்லாரும் சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்த நீங்க யாருக்குமே சொல்றது இல்லை. அதுல 20 வருஷம் பங்கு லெனின் என்ற உங்க பேருக்கு தான் இருக்கு. காரணம் என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், எந்த பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்க பரலோகம் போலான்னு போதிச்சதே நீங்க தானே. அப்போ உங்களை போல போதகர்கள் நிறைய பேர் இந்த நரகத்தை குறித்தோ இல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுனால நரகத்துக்கு போவீங்க, நித்திய நரகம் தான் உங்களுக்கு உண்டு அப்படின்ற இந்த எச்சரிப்பின் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லியே தராம எப்ப பாரு ஆசீர்வாதம், நீ என்ன வேணா பண்ணு, கடவுள் உன்னை கூப்பிட்டுப்பாரு, நீ எப்படி வேணா இரு, இப்படி சொல்லி தரதுனாலதான் காணிக்க மட்டும் கூடு, மற்ற காரியங்கள்லாம் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு, நீ எப்படி வேணா போ அப்படின்னு சொல்றதுனாலதான் ஜனங்க அது கேரளா காசு கொடுத்தா போதும், கரெக்டா வார வாரம் சர்ச்சுக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனுடைய பங்கு யாருக்கு? போதகர்களுக்கு உண்டு. வேதத்துல கிளியரா இருக்கு. அதே போல வேதத்தை கொடுத்ததே மனிதருக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இது எல்லாமே வேதத்துல தெளிவா இருக்குங்க. வேதத்துல இருக்கிறத வேதத்தின்படி அப்படியே போதியாமல் அவங்க எங்க இதெல்லாம் போச்சா வருமானம் வராதோ, இல்ல நம்மள பெரிய ஆள் நினைக்க மாட்டாங்களோ, கடவுளை ஒரு சைடா மட்டும் காட்டுறது இந்த மாதிரி கள்ள போதகர்கள் இன்னைக்கு 99.9% இந்த மாதிரி கள்ள போதகர்கள் தான் இருக்காங்க. ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறார், ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், இப்படி கடவுளுடைய ஒரு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இப்படி எல்லாம் சொல்லி கடவுளுடைய ஒரு சைடை மட்டும் காட்டுறீங்களே தவிர இன்னொரு சைடும் நீங்க காட்டணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் பாவத்துக்கு தண்டனை தருகிறவர், எல்லாவற்றையும் பைபிள் தெளிவா சொல்லுதுங்க. நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, அவரோட வார்த்தை கீழ்ப்படியாதவங்க எல்லாருமே நரகத்துல போவாங்க. அது கிறிஸ்தவர்களாவே இருந்தாலும் அவருடைய வார்த்தையின்படி முடிவுபடி நிலைத்திருக்கலன்னா ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு போவாங்கன்னு இப்படி எல்லா வாணியும் இருக்கு. நீங்க தான் முடிவு படுறது நிலை இருக்கிறதுலாம் கிடையாது, ஒரு தடவை எடுத்துக்கிட்டா போதும், ஒன்ஸ் சேவ்டு எவர் சேவ்டுன்ற டாக்டர் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, 20 வருஷமா சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஐயா. இப்ப 20 மாசமா பைபிளே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, சொல்ல வேண்டிய நேரத்துல இதெல்லாம் நீங்க ஒழுங்கா சொல்லியிருந்தீங்கன்னா இந்த 20 வருஷத்துல எத்தனை பேர் நீங்க ஒழுங்கா வழி நடத்திருக்க முடியும்? உங்களுடைய பாணியிலே நான் வரேன். 20 வருஷமா நீங்க இந்த மாதிரி எச்சரிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை கிறிஸ்தவர்கள் இது அதாவது நரகத்துக்கு போறவங்க வழி விலகி போயிடுவாங்க, நித்திய ஜீவனுக்கு போறவங்க இதை ஒரு எச்சரிப்பையா எடுத்துக்கிட்டு நல்வழியில போயிருப்பாங்க. இத்தனை நாள் நீங்க சொல்லாம இப்ப அதுல பிழை இருக்கு அது இருக்குன்னு சொல்றதுக்கே காரணம் வேறையா இருக்கு. எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது, அதுல பிழையும் தவறும் எதுவுமே இல்லை, எல்லாம் கிளியரா இருக்கு. உங்களா மாதிரி போதகர்னால போதிக்கிறத தான் நீங்க
பிழையாவோ தவறாவோ போதிக்கிறீங்க. நான் கேட்கிறேன் லெனின் ஐயா, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். காட்ன்ற மீனிங் என்ன? GOD, ஜெனரேஷன், ஆபரேஷன், டிஸ்ட்ரக்ஷன். இப்படி ஜெனரேஷன் கிரியேட்டர், ஆபரேஷன் அதை வந்து பாதுகாக்கிறவர், அடுத்தது டிஸ்ட்ரக்ஷன் அழிப்பவர். ஆக்கல், காத்தல், அழித்தல். அழித்தலே நீங்க சொல்லி தரலையே, அப்புறம் எப்படி காட் அது ஃபுல்ஃபில் ஆகும்? கிளியரா பைபிள்ல காட் எப்படிப்பட்டவர், கடவுள் எப்படிப்பட்டவர்னு இருக்கு. அந்த காடுக்குரிய 2 விஷயத்த மட்டும் நீங்க சொல்றீங்க. GO மட்டும் தான் சொல்றீங்க. GO சொல்லி நீங்க கோ அப்படின்னு ஓடிடுறீங்க. ஆனா அந்த டின்ற டிஸ்ட்ரக்ஷன் அழிப்பவரும் அவர்தான்றதை நீங்க ஏன் சொல்லி தர மாட்டீங்க? இதனாலதான் நிறைய பேரு கடவுள்லாம் அப்படி இருக்க மாட்டாரு, உடனே கடவுள் வந்து உருவாக்குவாரு, அதை பாதுகாப்பாரு, அன்பா இருப்பாரு, இவ்வளவுதான் சொல்லி தரீங்க. ஆனா ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு, எல்லா இடத்துலயும் எப்படி சொல்றாரு? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு விலகியோடு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதே பாவம். இப்படி எல்லாத்தையும் எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. எச்சரிப்பையும் கொடுத்து, அவனுக்கு தேவையான நேரத்தையும் கொடுத்து, சான்ஸையும் கொடுத்து, இது எல்லாம் பண்றவர் பாத்தீங்கன்னா கடவுள். அதே நேரத்துல இதுக்கு எல்லாம் கீழ்ப்படியாமல் போனால் தண்டனையே கொடுப்பேன்றத ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. ஏதோ இப்பதான் புதுசா வந்து சொல்றாரு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் இந்த காரியம் இருக்கு. ஆதாம் ஏவாளுக்கே இதை சொன்னாரு, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு. அதுதான் நடந்தது. நித்திய ஜீவனை இழந்தவனுக்கு மறுபடியும் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. இப்போவாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, நான் அவரை ஏற்றுக்கொண்டு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது அவர் நித்திய ஜீவனை தருவாரு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படினா நான் கண்டிப்பா நித்திய நரகம் போவேன்ற இந்த எச்சரிப்பை இந்த வேதத்துல கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து அவர் கடல்படி நடக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனும், நடக்காதவங்களுக்கு நரகமும் தர்றதுக்கு தான் அவருடைய பிளான். அந்த பிளானை ஆல்ரெடி எழுதி கொடுத்திருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா, உண்மை. பைபிள் அதை தான் சொல்லுது. கடவுள் ஆக்குறவர், காக்கிறவர், அழிக்கிறவர். ஆக்கல், காத்தல், அழித்தல் முத்தொழிலை செய்கிற தேவன் அவர். நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னாலும் இதுதான் நடக்குது. எந்த ஒரு இதுதான் சைக்கிளிக் ப்ராசஸ். இதுதான் நீங்க சொல்ற இயற்கையின் ஒரு ப்ராசஸ் கூட. சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள் கிளியரா இருக்குங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை தான் சுவிசேஷமாகவும் எச்சரிப்பின் சத்தமாகவும் போயிட்டு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றத கட்டளையாவும் கொடுத்திருக்காரு. ஒரு நேரத்துல அன்பு கூறுதால் அவன் வந்து பிறனுக்கு அன்பு செய்யறதுன்றது வெறும் சாப்பாடு போட்டு துணி எடுத்து கொடுத்து மற்ற காரியங்கள் செய்யறது இல்லை. இதெல்லாம் உலகத்துக்குரியது. இது எல்லாருமே செய்வாங்க. இதனால ஒருத்தர் திருப்தி அடைஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாப்பாடு இருந்தாலும் ஜீரணிச்சிடும், ட்ரெஸ்ஸா இருந்தாலும் பழசாயிடும், பணமா இருந்தாலும் அது அவனுக்கு மிதமிஞ்சு போயிடும், ஆர் அவனுக்கு பத்தாம போயிடும். இப்படி இருக்கு. ஆனா நித்திய ஜீவன்றது என்னன்றைக்கு இருக்க போறது. அந்த ஜீவனை நீங்கள் அடையணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவருக்குள்ளதான் ஜீவன் இருக்குது. புரியுதுல? இந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கு. அவர்தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசுவாய் வந்தாரு. சோ இப்படி எல்லாம் வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்ற கேட்டுங்க, இது ஏன் சொல்லணும் நாங்க அப்படின்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் போய் சொல்லணுமான்னு கேக்குறாரு. ஆமாங்க, இதை சொல்லணும், இது கடமை இல்லை, பரலோகம் கொடுக்க மாட்டாரு. அப்படி இல்லை. நீங்க ஒரு இடத்துல அன்பு கூறுங்க, அவன் நித்திய ஜீவனை அடையும்படியா அவனுக்கு நல்வழி காட்டணும். அதனாலதான் நானே வழின்னு சொல்லிக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்ட்டு. அவர்தான் வழி, அவர்தான் உண்மை, அவர்தான் ஜீவன். அதனால அவரை நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை எப்படி நடக்கணும்ன்றத சொல்றதுதான் இந்த சுவிசேஷம், சத்தியம். இதை சொல்றதுனால நாங்க எங்களுக்கு வந்து பரலோகத்துல இருந்து நீங்க ஆத்மா ஆதாயம் பண்ணல, உனக்கு பரலோகம் தர மாட்டேன் அப்படி இல்லை. ஒருவன் கடவுளிடத்தில் அன்பு கூறுவதும் பிறரிடத்தில் அன்பு கூறுவதும் பிரதான கட்டளையா புது ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுக்கு ஈக்குவல். இதுதான் வந்து ஒரே தொகையா அமைஞ்சிருக்கு. இதுதான் அன்புன்னு சொல்லப்படுறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நித்திய ஜீவனை அடையும்படியா அவனுக்கு வழிகாட்டுகிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார், மனிதர்களிடத்துல அன்பு உருவானது. அந்த அன்பின் நிமித்தம் மற்றவங்களும் தேவனிடத்துல போய் சேரன்ற ஒரு வழி காட்டுறோம். இந்த வழி காட்டுறது உங்களுக்கு வந்து தவறா தெரியுது. ஏன் நீ வந்து போயிட்டு நாங்க மதம் மாத்துறோம்னு சொல்றீங்க? நாங்க ஏன் மதம் மாத்தணும்? மதத்தை உங்களை யாரும் மாத்த சொல்லல. மதம்ன்றது நீங்க தான் பிடிச்சிட்டு அலையறீங்க. நான் சொல்ற ஒரே கோட்பாடு எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஒரே தேவன். அந்த தேவன் 3 ஆழ்த்தத்துவங்கள்ல செயல்படுகிறார். பிதாவாகவும், குமாரனாகவும், பரிசுத்த ஆவியானவராகவும். இதுதான் திரியேகம்னு சொல்லப்படுது. திரியேகம்ன்ற வேர்டு பைபிள் இல்லைனாலும் இதுதான் திரியேகம். அப்பேற்பட்ட அவர் கடவுள் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்கிறார். அவர் வந்து படைத்தல் மட்டும் செய்யல, அதை காக்கிறது மட்டும் இல்ல, அழித்தலும் அவர் தான் செய்கிறார். ஆனா எல்லாவற்றையும் அவர் செய்கிறது. இதுதான் கடவுளுடைய தெய்வீகம்.
நீங்க சொல்ற கடவுள் வந்து எப்படின்னா கான்செப்ட் கடவுள். கான்செப்ட் கடவுள் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பொறி சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்க மாதிரி அமைதியா இருப்பாரு. நீங்க எடுத்துட்டு போயிட்டு பழம், ஸ்வீட்டு, தேங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி வச்சுட்டு நீங்களே சாப்பிட்டு வரணும், அவ்வளவுதான். அவரு உங்களை கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. நீங்க தான் அவருக்கு ஏதாவது கொடுப்பீங்க, ஏதாவது பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த கடவுள் பேசும் தெய்வம், பேசியிருக்காரு. அந்த பேசின வார்த்தை தான் பைபிளா இருக்கு. அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கணும்ன்றதுனாலதான் இவ்வளவு விஷயங்களை நாங்க சொல்றோம். ஏன் போய் சொல்றோம்னா இதை தெரிஞ்சுக்கிங்க. நாங்க போயிட்டு இது சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்கு காரணமே மனிதர்கள் எல்லா இடத்துல அன்பு கூறுறோம். உடனே இயேசுக்கு சேர்த்துட்டா எங்களுடைய குணம் வந்து ஒரு பெருமைக்கு வந்துடும். நாங்க மத்தவங்க எல்லாம் பாவி, நீங்க தான் பரிசுத்தம். அப்படி இல்லை. உண்மையாலுமே எல்லாரும் பாவின்றது ஆதாம்ல இருந்தே தெரியும். இந்த ஆப்பிள் கடிச்சாங்களே ஏவால, அதுல இருந்தே எல்லாரும் பாவின்றது ஆயாச்சு. முதல் மனுஷியும் பாவம் செஞ்சாங்க. அவங்கள இருந்து வர ஜீனியாலஜி பிரகாரம் எல்லாருமே பாவிகள் தான். அதனால எந்த மனுஷனும் எந்த மனுஷனுமே பாவிதான் இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனும். ஆனா இயேசு கிறிஸ்து அதனாலதான் கண்ணியின் வயிற்றுல வந்தாரு. பரிசுத்தமா வந்து அந்த பாவத்தை போக்கும்படியா ரத்தத்தை சிந்தி ஒரு மீட்பை உண்டு பண்ணியிருக்காரு. அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவர்களுக்கு பரலோகம் உண்டு. இதை புரிஞ்சுக்க. வீடியோ பெருசா போகுது, இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்ல முடியும் என்னால. அப்புறம் என்ன சொன்னீங்க, குடிகார குணம். குடிகார குணம் வந்து நல்லதான். ஆனா இந்த பைபிள்ல ஏத்துக்கிறவங்களுக்கு வந்து குணம் வந்து சரியில்லையா? என்ன லெனின் சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் வீட்டுல வந்து ஒருத்தர் கடவுளை ஏத்துக்கிட்டாங்கன்னா மீதி பேர்லாம் பிசாசின் பிள்ளைகள், ஒருத்தர் மட்டும் தான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பெரிய இது மாதிரி அப்படியே பெரிய பிழை இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா? அதெல்லாம் உண்மை இல்லைங்க. உண்மையாலுமே வீட்டுல ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாரு, மீதி பேர் ரட்சிக்கப்படணும்னா அது உண்மைதான். அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களேன்ற ஒரு துக்கத்துலதான் நாங்க எல்லாத்தையும் சொல்றோமே தவிர அப்படியே ஒரு பெருமை வந்துடுறதா அர்த்தம் இல்லை. பெருமைப்படுகிற எதை வச்சு நம்ம பெருமைப்படுறோம்? பாவியாக எங்களை ரட்சித்தாரு கடவுளை வச்சுதான் நாங்க பெருமைப்படுறோம் தவிர எங்களால ஒன்றும் இல்லை அப்படின்றதுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய மூல அர்த்தமே. எல்லாவற்றையும் கடவுள் எங்களுக்காக செஞ்சாரு. அவர் தான் நீதிபரர், நாங்க நீதிமான் கிடையாது. அவர் தான் பரிசுத்தர், நாங்க பரிசுத்தவான்கள் கிடையாது. அவர் தான் நீதி உள்ளவர், அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் அன்பானவர், எல்லாவற்றும் அவர் தான். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையின்படி ஃபாலோ பண்ணும் போது, அவருடைய பிள்ளைகள் ஆகும் போது அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் நாங்களும் பெறறோம். அவ்வளவுதான் நாங்க சொல்றோமே தவிர அதே கிரெடிட்ஸை நீங்களும் பெறறதுக்காக தான் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுது. இப்படி சுவிசேஷம் அறிவிச்சா நாங்க மதம் மாத்திரம்ன்றது, அப்புறம் நாங்க வந்து கடவுளோட பிள்ளையாட்டுமே நீங்க பிள்ளை ஆகணும்னு சொன்னா நீங்க தான் கடவுள் பிள்ளை, நாங்க கடவுள் பிள்ளை இல்லைன்றது. அப்படின்னா உங்களுக்கு நாங்க எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்க எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருந்தா உங்களுக்கு பரலோகம் கிடைக்கணும், இது ஒரு எண்ணமா? எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணியே ஆகணுங்க, எந்த ஒரு இதுவா இருந்தாலும். இல்லைன்னா உங்களுக்கு சர்டிபிகேஷன் கிடைக்காது. இது உலக நீதி. இந்த உலக நீதியின் படியே நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாவற்றுக்கும் சோதனை உண்டு. சோதனையில இருந்து நம்ம மீண்டு வரும்பொழுதுதான் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? உங்களை பொறுத்தளவு அவங்க மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளை, மற்றவங்க எல்லாரும் சாத்தானுடைய பிள்ளைகள். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க. அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், இவன் பரலோகத்துக்கு போக மாட்டான் அப்படின்லாம். இந்த குணம் வந்து நல்ல குணமாக யோசிச்சு பாருங்க. மற்றவனை எல்லாம் தாழ்வாகவும் தன்னை உயர்வாகவும் நினைக்கின்ற இந்த குணம் குடிப்பழக்கத்தோட மோசமான குணம். இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால குடிப்பழக்கத்திலேருந்து என்னை விடுவிச்சிட்டார் அப்படிங்கிறாங்களே. குடிகாரனாக இருந்தப்போ அவன் எல்லாரோடையும் சமத்துவமாக இருந்திருப்பான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மற்றவனை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான். இவர் உடனே டாப்புக்கு போயிடுவார். இது வந்து நல்ல குணமா? அடுத்தவன் கும்பிட்றதெல்லாம் சாத்தான்னு சொல்கிறது நல்ல குணமா? அடுத்தவன்லாம் சாத்தானை வணங்குறான் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல மாற்றமா? நான் கடவுளுடைய பிள்ளை, எங்கள் அப்பா அம்மா என் கூட பிறந்தவங்க எல்லாரும் சாத்தானுடைய பிள்ளைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு குடும்பத்தில் ஒருத்தர் நினைக்கிறது ஒரு நல்ல மாற்றமா? இல்லை. அதுக்கு நீ குடிகாரனாகவே இருந்துக்கலாம். குடிகாரனாவது குடிக்காமல் இருக்கும்போது எல்லாத்தையும் நல்லபடியாக நடந்துக்குவான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்களால எந்த நேரத்துலையும் மற்றவங்களை சமமாக நினைக்க முடியாது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே சாத்தானுடைய பிள்ளைங்க கிறிஸ்தவத்தை பொறுத்தளவு. தவறான போதனையை போதிக்கிறதுனால இப்போ இப்படிதான் போதிப்பீங்க. நீங்க கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். நீங்க ரொம்ப அறிவாளி மாதிரி எல்லாருக்கும் சொல்லி எல்லாருமே அது பைபிள் வந்து பிழை இருக்குது, எரர் இருக்குது, கட்டுக்கதை இருக்குது, நான் ப்ரூவ் பண்றேன், இது பண்றாங்கலாம் 20 வருஷமா சொன்ன அந்த டைலாக்கே உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. முதல்ல 20 வருஷமா ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்து இப்போ 20 மாசமா வந்து நான் திருந்திட்டேன், நான் சொல்றதெல்லாம் உண்மைனா உன் பேச்சை நீ தான் குடிக்கார மாதிரி பேசுற. லெனின் வந்து குடிக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அதான் தெரியும். எக்ஸாக்ட்லி நீங்க சொல்ற வாக்கியம் உங்களுக்கு மட்டும் தான் பொருந்தும். குடிகார மாதிரி பேசுறது லெனின் தான். ஏன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு குடிகாரம் பேசுவான். அதே மாதிரி 20 வருஷமா ஒரு பேச்சா, இப்போ 20 மாசமா ஒரு பேச்சா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எதை பேசுவாருன்னு தெரியாது. அதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் சரியில்லை, நல்லா இருங்க, இப்படி பண்ண. நான் எல்லாமே பார்த்தேன். ப்ரேயர் பண்ணுங்கன்றாரு, பண்ண வேணான்றாரு, பண்ணிக்கங்கன்றாரு. இப்படி குழப்பவாதியா இருக்கிறது யாருன்னா லெனினுடைய மனநிலைமை எனக்கு தெரிஞ்சு மோசமா இருக்கு. அவர் சொல்றதுனால
வேதமோ அவர் சொல்றதுனால கடவுளுக்கு இழிவோ அதெல்லாம் வந்துட போறது கிடையாது. இவர் சொல்றத உண்மை நம்புறவங்க அவர் மனநிலையில இருக்கிற மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா தான் இருப்பாங்களே தவிர இவர் சொல்றது எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. இதனால கிறிஸ்தவர்கள் இதை பாக்குற வீடியோ பாக்குற நீங்க இவர் இப்படி சொல்றாரு அப்படி மனக்கசப்பெல்லாம் அடைய வேணாம். இவர் ஒன்னும் காடு கிடையாது, இவர் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. காடு ஒருவரே உண்மை, அவர் வார்த்தை ஒண்ணுதான் உண்மை. இந்த வானமும் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை தான் ஒழிஞ்சா போடுவது. லெனின் சொல்ற வார்த்தை இல்ல, லெனின் தான் மாறுறவரும் தெரியுமே. அவர் இப்போ இப்படி ஒரு பேசுவார், அப்புறம் அப்படி ஒரு பேசுவாரு. அதனாலதான் மனிதன் வந்து குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றீங்கல்ல, இந்த குரங்குல இருந்து வந்த லெனின் தான், வேற யாரும் கிடையாது. அந்த குரங்கு குணம் அவருக்கு, அந்த குணத்தை மாத்துறதுதான் கடவுள் வந்து இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாரு. அவர் வார்த்தை விட இந்த குரங்கு குணத்துல இருந்து மாறிடலாம். எல்லாம் கடவுள் செய்கிறான போது அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அடக்க ஒடுக்கமா ஒழுங்கா நடந்துக்கலாம். இல்லைன்னா குரங்கு மாதிரி இங்கேயும் தாவிட்டு மனதை அலைப்பாய விடணும் தான். சோ குரங்குல இருந்து வந்தது வேணா அந்த லெனினா இருக்கா, நாங்க குரங்குல இருந்து வரல, தேவனால் படைக்கப்பட்டவர்கள். அதை வந்து ஆதியாமத்துல கிளியரா சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம தேவனுடைய சாயல் அடையணும்னா தேவன் சொல்லுகிறத கேட்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், பரலோகமும் கிடைக்கும். உங்க குணம் மனநிலை எல்லாமே மாறும். அப்படி இல்லை அவரை விட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களா மாறுவீங்க. அதுதான் இப்ப அவர் ஆயிருக்காரு. லெனின் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர் போடுற வீடியோஸ்ல எல்லாம் தெரியுது. அப்படியே அப்படி இன்டெலெக்சுவலா கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டு உங்களை வந்து அவருடைய பாதையில பைத்தியக்காரனா ஓப்பனா சொன்னா பைத்தியக்காரனா ஆக்க பாக்குறாரு. நீங்க பைத்தியக்காரங்களான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருந்தா பகுத்து பிரித்து பார்க்கணும். யாரு என்ன சொல்றா, பைபிள்ல சொல்லியிருக்கா, இவர் சொல்றது ஏத்துக்கணுமா ஏத்துக்க கூடாதா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம எவனா ஒருத்தன் கதை சொல்லுவான், அதை கேட்டு போய் சந்தோஷப்பட்டுக்கலன்னா இதுதான் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறது. அநியாயத்துல சந்தோஷப்படுறவனா நரகதான் போவாங்க. உடனே சொல்றாரு, தீர்ப்பு நீங்கள் கொடுக்குறீங்களே, நீங்க எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இவரு கேள்வி கேட்கிறேன். நாங்க ஏன் தீர்ப்பு தரோம்? இந்த மாதிரி பண்றவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அதை எடுத்து சொன்னா நாங்க தீர்ப்பு சொல்றோமா? தீர்ப்பை பைபிள் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கு. இந்த கேரக்டர் தான் இப்படிதான், நீ இந்த 30 மார்க் எடுத்தா ஃபெயில் தான் அப்படின்னு அவங்க சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்போ 30 மார்க் எடுத்தா ஃபெயிலுன்னு கவர்மெண்ட் ரூல் போட்டிருக்குன்னா அதை நம்ம மாற்ற முடியுமா? அதை எடுத்து சொல்றோம்னா ஐயோ நீ ஃபெயில்னு சொல்லக்கூடாது, நீ ஏன் ஃபெயில்னு சொல்ற, அப்படியெல்லாம் சொன்னா தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? இதைதான் நாங்க சொல்றோம். ரூல் கிரியேட் பண்ண ஒரு காடு, அந்த ரூலை நம்ம ஒபே பண்ணணும். டிஸ்ஒபேயிங்ன்றது தப்பு தான். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த லெனின் சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க வந்து நரகத்துக்கு போகாம தப்பிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஃபைனலா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நரகத்துக்கு யாரெல்லாம் போவாங்க அந்த லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இப்படி 8 கேட்டகரியா சொல்லப்பட்டிருக்குது. இதுல நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலுமே நரகத்துக்கு தான் போவீங்க. இந்த கேட்டகரியில இருந்து நீங்க மீண்டு வரணும்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதோட வார்த்தையின்படி நடக்கும்போது உங்களுக்கு இதுல இருந்து பாவ மன்னிப்பு கிடைச்சு பரலோகம் போவீங்க. இதுதான் பைபிளுடைய சாராம்சம். இந்த லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் 6 சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.